வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கு வேலைக்கு போக வேண்டிய நாள். எல்லாரும் பரபரப்பாக இருப்பீர்கள். வேலைக்கு ஆயத்தமாகிறீர்கள். இன்றையான் பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை கேட்டிக்கொண்டு இன்று ஒரு குறள். செப்பம் உடையவன் ஆங்கார் ஆக்கர் சிதைவின்றி எச்சத்திற்கு மாப்புடைத்து. அதாவது சொல்கிறேன், அந்த நடுநிலைமையை பற்றி தானே நாங்கள் பார்த்துருக்கிறோம். வள்ளுவ பெருமான் நடுநிலைமையை பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு மாப்புடைப்பு. அதாவது நடுநிலையாளனுடைய செல்வத்துக்கு அழிவில்லை. அது எப்போது சொன்னால் அது வழி தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும். அப்போ நடுநிலையாளனாக இருக்கின்ற போது அந்த நடுநிலையாளனுடைய செல்வத்துக்கு அழிவு வராது. அது வழி தலைமுறையினருக்கும் பயன் அளித்து கொண்டே இருக்கும். ஆகையினால நடுநிலைமையாக இருங்கோ. பொருட்கள் அழியாது, செல்வம் அழியாது, சந்தோஷமாக வாழலாம். அதைத்தான் வள்ளுவ பெருமான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ரைட், நாங்கள் எங்களுடைய டிட்வா பேரிடர் பாதிப்புகள் நடைபெற்றது. அந்த பாதிப்புகளிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு 2 ஆண்டுகளாவது தேவையாகும். மேக்சிமம் தான் 2 ஆண்டுகள் என்று எங்களுடைய பிரதம மந்திரி கர்ணியம்மா சொல்லியிருக்கிறார். 2 வருஷமாக போது என்று சொல்லியிருக்கிறார். இதால் அந்த மண் சரிவுகள் தொடர்வதால் பாதிக்கப்பட்டவர்களை உடனுக்குடன் இடமாற்றம் வேண்டியதாக இருக்குது. அவர்கள் அங்கே வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. பல இடங்கள் அப்படித்தான் இருக்குது. ஆகையினாலே அவை நாங்கள் இடம் மாற்றி குடியமர்த்தணும். ஆகையினாலே இதால் பெரிய நாள் செல்றக்கூடிய வாய்ப்பிற்கான 2 வரியங்களாவது செல்லும் என சொல்லியிருக்கிறார். நாட்டில் நாங்கள் 666 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு. அதையெல்லாம் இடமாற்றுறதுக்கான தேவை இருக்குது. அப்போ 2 வருஷம் தேவை சும்மா என்ன எல்லாம் கட்டி வச்சுட்டு மாற்றியாங்கால வருவதா இல்லைத்தானே. அதனால அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் காலம் எடுக்கத்தான் வேணும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் எதை செய்யணும்ன்றதான் பிரச்சனை. எங்களுக்கு இந்த அரசாங்கம் வலுபோகமாக எங்கள்கிட்ட நடவடிக்கைகளை அபிவிருத்தி நடவடிக்கைகள் செய்து கொண்டிருக்கு. பாலங்கள் எல்லாம் படப்பட்டு போடப்பட்டு வாகனங்கள் எல்லாம் போகப்படுது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு ட்ரெயின் வருது. இன்றைக்கு ட்ரெயின் ஆரம்பம். அனுராதபுரத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான ரயில் சேவை இன்றைய ஆரம்பம் ஆகுது. அப்போ தை மாதத்திலேருந்து முழுமையான அந்த இலங்கை நாட்டில் முழுமையான ரயில் சேவைகள், போயிற சேவைகள் எல்லாம் நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன ரைட். அடுத்தது, நாட்டில் அபாய நிலையில் 10,813 இடங்களை ஆய்வு செய்வதற்காக 5,374 கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக. கோரிக்கைகள் எங்கெங்கு பிரச்சனை இருக்குது, எங்கெங்கு வாழ்வதற்குரிய சூழ்நிலையிலே அது ஆய்வு செய்யணும் என்று கேட்டதுக்கிணங்க 10,813 இடங்களை ஆய்வு செய்ய 5,374 கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அவர்கள் அங்கே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். 1,426 இடங்களை இதுவரை ஆய்வு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய சிரேஷ்ட புவியியலாளர் வசந்த சேனாதீர அவர் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் 1,426 இடங்கள் இதுவரை நாங்கள் ஆய்வு செய்திருக்கிறோம். எங்கெங்கு மக்கள் குடியிருக்கலாம், எங்கெங்கு மக்கள் குடியிருக்காது, பாதிப்பு ஏற்படும், மக்கள் குடியிருக்க முடியாத இடமாக இருக்குது என்பதனை ஆய்வு செய்கிறார்கள். இந்த ஆய்வு செய்வதற்கு 45 குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு எங்களுடைய அதில் 12 குழுக்களை மட்டும் கண்டிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கண்டியில் தானே தெரியும் எங்கள்கிட்ட கண்டியில் பாதிப்புகள் எப்படி இருக்குன்னு. அப்போ கண்டிக்கு மட்டும் 12 குழுக்கள் போயிருக்கு. மிச்சம் 45 குழுப்புல 12 கழிச்சு போட்டு மிச்சம் எல்லாம் அங்கங்கு பிரிஞ்சு நிற்கிறார்கள். ஆகையினால இதுக்கும் எங்கள்கிட்ட வெளிநாட்டு குழுக்களை ஒன்றும் அதில் சேர்க்கை என்று சொல்லப்படுகிறது. உள்நாட்டு குழுக்கள், உள்ளூர் குழுக்கள் மட்டுமே இதில் பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது, விலை கட்டுப்பாடுகள். விலை நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை விட அதிகமாக விற்கிற கடைக்காரர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அபராதம் விதிக்கப்படுகிறது. இதெல்லாம் தெரிந்து கொண்டு பேருந்து விற்கிறீர்கள் வியாபாரிகள் கவனமாக இருங்கோ. 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. என்னத்துக்கு சொன்னால் டின்னில் அடைக்கப்பட்ட மீனுக்கு தானே, அடைக்கப்பட்ட மீனை குறித்த விலையை விட அதிகமாக விற்றதுக்கு. மற்றது
எங்களுடைய இந்த வலிவடக்கு நேற்று வலிவடக்கு பிரதேச சபையில் தையட்டி விகாரை ஒரு சட்டம் விரோதமான கட்டடம் என்று சொல்லியும் அந்த அது அப்படி ஒரு போர்டு நட வேண்டும் என்று சொல்லியும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது பிரதேச சபையிலே. அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவித்தல் பலகை வைப்பது என்றும் அமைதி போராட்டம் ஒன்று நடக்கிறது என்று சொல்லியும் முடிவெடுத்து நேற்று சென்று அங்கே ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த நடத்தின இடத்தை சொல்லப்படுகிறது இலங்கை அரசின் போலீஸ் பயங்கரவாதம் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லியும் அவர்களை வன்மையாக தாக்கி இருக்கிறார்கள், இழுத்து கொண்டு போய் வில்லங்கத்துக்கு கைது செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் போலீஸ் பயங்கரவாதம் அதில் இடம்பெற்றிருப்பதாகவும் கட்டாயமாக பிடிச்சி தான் இழுத்து கொண்டு போயிருக்காங்க, இழுத்து போய் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆயப்படுத்தப்பட்டு அவர்கள் பின்னேறும் அளவில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால இதில் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கௌரவ சிறிதரன் ஐயா அவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார். சிறிதரன் ஐயாவும் சொல்லியிருக்கிறார், இது எந்த அரசு என்றாலும் எல்லாம் சிங்கள அரசுகள் எல்லாம் உண்டுதான், இவர்கள் ஒரே நிகழ்ச்சியிலெல்லாம் இந்த பௌத்த சிங்கள பேரினவாத செயல்பாடுகளை ஒரே நிகழ்ச்சியில் தான் கொண்டு போகிறார்கள். இதில் 5 பேரை கைது செய்து இந்த புனையில் விட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவரும் அங்கே அதில் பங்கு பெற்றிருக்கிறார். அவரும் ஏதோ இவர்கள் போலீசாரும் போராட்டக்காரர்கள் முள்ளுபறை படைக்க இவரும் அதுக்குள்ள போய் இவரையும் ஏதோ தள்ளி விழுத்துறது ஒரு கதை வந்திருக்குது. சரியோ புள்ளியோ ஒன்று தெரியவில்லை. ஆனால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார், இது ஒரு அராஜகம், இது போலீஸ் அராஜகம் தான் செய்திருக்கு. ஏனென்று சொன்னால் சும்மா அமைதியாக ரெண்டு போராட்டம் செய்தவர்களை வலுக்கட்டாயமாக போய் கைது செய்து இழுத்து கொண்டே ஏற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இதுக்கெல்லாம் அரசாங்கம் ஒரு பதில் சொல்லத்தானே வேணும். என அவர்கள் ஏதாவது ஒரு பதில் ஒன்று வரும் விரைவில், அதை நாங்கள் பொறுமையாக இருந்து கண்டறிவோம். அதுக்கிடையிலே எங்கள்கிட்ட சாகித்யா சொல்லியிருக்கிறார், எங்கள்கிட்ட கொள்கையைத்தானே அரசு பின்பற்றுது, நிதி செல்வந்தரிடம் நாங்கள் எல்லாம் நிதி உதவி பெறுகிறாங்கள், அப்படியான தங்களுக்கு செல்வந்தர் ஆரோ அவர்களிடம் இதெல்லாம் நிதி பெறுகிறாங்கள், அது எங்களோட கொள்கையைத்தான் இவர்களும் பங்கு. அப்போ தாங்கள் செய்யத்தான் இவன் செய்யணும், அப்போ பிரச்சனை இல்லை, ஒரே அரசாங்கம் என்ற மாதிரி கதைக்கிறேன் என்று சொல்கிறார். என்னென்று தெரியல, பார்ப்போம். அடுத்தது எங்கள்ட இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக கொழும்பில் வருகிறார். இலங்கை தமிழரசு கட்சியை சந்திப்பார். மற்றும் எங்களோட சங்கு கூட்டணி இருக்குதானே, சங்கு சின்னத்தின் கூட்டணி இருக்குது, அவர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இலங்கையின் அரசின் பல தலைவர்களை அவர் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பேசுகிறார். அவர் பேசுறது மட்டுமல்ல, அடுத்தது சீனாவினுடைய ஒரு பெரிய அதிகாரியும் வர இருக்கிறார். அப்போ இவர்கள் எல்லாம் வந்து எங்களுடைய நாட்டின் நிலைமை பற்றி இந்தியா ஏற்கனவே தாங்கள் பலமாக உதவி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினால் பிரச்சனை இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் இவர்கள் வந்து பேசி என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை இன்னும் 2-3 நாட்கள் செய்திகள் வரும்போது பார்ப்போம். அடுத்தது யுனிசெஃப்க்கு ஒரு கணக்கெடுத்திருக்குது. எங்களுடைய பாதிக்கப்பட்ட இடங்களில் இலங்கை பூராகவும் கணக்கெடுத்து பார்த்தால் 5 லட்சம் மாணவர்கள் இந்த அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழுமையாக 5 லட்சம் மாணவர்கள் பிள்ளைகள், அந்த படிக்கிற பிள்ளைகள் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் இதுக்குள்ள இந்த 5 லட்சத்துக்கு புத்தகம் இல்லாமல் போன, பென்சில் இல்லாமல் போனது, யூனிஃபார்ம் இல்லை, அவர்களுக்கு வீடு இல்லை, பெற்றோர்களை இழந்தவர்கள் எல்லாத்தையும் அடக்கித்தான் போட்டுக்கிறாங்க. 5 லட்சம் பேர் வரை இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள். 29,000 வியாபார நிலையங்களும் முழுசாக சேதமடைந்திருக்குது என்றும் நாடுகளுக்கு பார்த்துக்கிறார்கள். அதுங்க அங்காள் பக்கம் மலைநாட்டு பக்கம் கடை அப்படி இறங்குது, என்ன இறங்குறத காட்டுறாங்களே, என்ன அப்படி இறங்குது, ஒரு பக்கத்தில் அப்படி பின்பக்கத்தில் விழுகுது, அதெல்லாம் காட்டுறாங்க. வீடியோவில் பார்த்தால் இப்படி ஒரு நாட்டில் நடக்குமா, அது எங்கண்ட இலங்கை நாட்டில் நடந்திருக்கா என்று ஒரு அதிசயமே வரமுடிய, அது பார்த்து சந்தேகமும் படவும் இல்லாது பார்க்க மயக்குச்சொறியுது. இப்படி எல்லாம் நடக்குதாண்டு. அப்போ இந்த மீள்குடியவர் இந்த 29,000 விவசாய வியாபார நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்க முழுவதாக
மீள்குடியமர்வுக்கு கிட்டத்தட்ட 2 வருடம் செல்லும் என்று வந்து நான் முதலே சொன்னான். கர்ணியம்மா சொல்லியிருக்கிறார். இதில் 4,93,000 குடும்பங்களுக்கு இதில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த 25,000 கொடுமதி ஒன்று கிடந்தது. இதால் சிக்கல்கள் போய்கொண்டிருக்குது. இந்த 4,93,000 குடும்பங்களுக்கு 25,000 ரூபா கொடுக்கிறதுக்கான முடிவெடுக்கப்பட்டது. அவர்களுடைய தேர்வு செய்யப்பட்டு, ஆனால் இதுவரையும் 2,57,000 பேருக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கு. மீதியான பேருக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. இது இப்பொழுது வழங்கி முடியப்படுவது. இப்போ இதை நிறைவு செய்ய போகிறார்கள், இட்டைப்படுத்த போகிறார்கள். இந்த விடயங்களை எல்லாம் என்று தெரியாத நிலையிலே என்ன செய்வது? எல்லாருக்கும் உடனே செய்யறது கஷ்டம் தான். கொஞ்சமாக தான் செய்வேணும். ஆகையினால இவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ கொடுத்த முடியுதுண்டு. அடுத்தது இந்த நீர்நிலைகள் இப்பொழுதும் வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறாங்க. பக்கங்கள் வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. 36 நீர்நிலைகளினுடைய வான்கதவுகள் இப்போவும் திறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீரினாலான ஆபத்து இப்போ குறைவடைந்து வருகிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இருந்த போதிலும் 99% ஆபத்துகள் தண்ணீர் குறைவடைகிறது. 2% தான் குறைஞ்சிருக்கு. இனி படிப்படியாக குறைவென்று சொல்லப்படுகிறது. அதுக்கிடையிலே வானிலை சொல்லுது மழை பெய்ய போது ஏதோ கவனமாக இருக்க வேண்டும். பார்ப்போம். நாங்கள் இதுவரையும் இந்த செய்திகளை கேட்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு செய்தி காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் முருகன்.